எங்க காலேஜ் சொல்றது எல்லா ஸ்டூடெண்ட் வர்றது வந்து டைகிராஃபின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எழுதவே மாட்டான். எழுத சொன்னா எழுதவே மாட்டேன். கிறுக்கியான். கிறுக்கிறது அதுக்கு மேல சொன்னா நம்மளை கிறுக்குன்றியான். இது வந்து டைகிராஃபியா. சிலருக்கு படிக்கவே பிடிக்காது, அது டிஸ்லெக்சியான்னு சொல்லுவோம். சிலருக்கு வந்து எல்லாம் தெரியும் ஆனால் பேச மாட்டான், டைஃபரேஷன் சொல்லுவோம். ஒரு சிலருக்கு மேக்ஸை கண்டாவே பயங்கர ஸ்பீடு மூடி வச்சு போறது, அது டை கால்குலேன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம், வெளியில தெரியாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து வெளியில வர மாட்டேங்குது இல்லைங்களா? நாங்கள் வந்து எல்கேஜி குழந்தைகள் வந்து லேர்னிங் கிளினிக் ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சிருக்கோம். என்னன்னா நிறைய பேருக்கு படிக்க தெரிய மாட்டேங்குது, படிச்சு உள்ளுக்குள்ள போக மாட்டேங்குது. அதாவது படிக்கிறதுங்கிறதே பாருங்க, ரீடிங்கிறது வந்து கண்ணு வழியை பார்த்து அந்த எழுத்தை வந்து மனசுல வந்து ஒன்று சேர்த்து வாய் வழியா அதை ரிலீஸ் பண்றது. இதுக்குள்ள வந்து உள்ள போயிலே நின்று போச்சுன்னா அவனுக்கு பார்த்துட்டே இருக்கான். அப்படி உள்ள போய் அது இதை உடனே நல்லா பண்றான் படிப்பானா. அப்ப நாங்க வந்து அவங்கள்ட்ட ஒன்னொன்னா டீல் பண்ணி தான் அதை வெளியெடுக்கிறோம். சரியா? அதே மாதிரி எழுதுறதுதான் படிச்சேன் ஆனா பார்த்து எழுதுறான், ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு எழுத சொன்னா ஒண்ணுமே இல்லை சார். இதெல்லாம் வந்து அந்த குழந்தையுடைய தவறு கிடையாது. இன்றைய கல்வி முறைன்னு சொல்லி கல்வியும் குறை சொல்லாதீங்க. அந்த சூழலுக்கு ஏற்ப அந்த குழந்தைகளை நம்ம பழக்கிறதே கிடையாது. அதனால இதை நீங்க புரிஞ்சுங்க. இதனாலதான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றது, காலேஜ் போக மாட்டேன்னு சொல்றது, அதுக்கடுத்து வண்டி வேணும்னு கேட்கறது, எதெல்லாம் வந்து அவனுக்கு வேணும்னு கேட்கறது, ஆனா வாங்கி கொடுத்தா அவன் செய்யவே மாட்டான், மறுபடியும் எக்ஸ்ட்ரா அவன் கேட்டே இருப்பான். இதெல்லாம் வந்து அவர்களுக்குள்ள ஸ்பெசிபிக் ப்ராப்ளம் இருக்குன்னு. சாதாரணமா வந்து ரத்த அழுத்தம்னு சொல்றோம். ரத்த அழுத்தத்துக்கு உப்பு போட்டு கம்மியா சாப்பிட்டா ரத்த அழுத்தத்துக்கு கிளியர் ஆகுதா? இல்ல. ஏன்னா ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நிறைய உறுப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. கண்டுபிடித்து மாத்திரம் சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். அதே மாதிரி ஒரு செயலை உருவாக்குறதுக்கு 90 நாள் பிராக்டிஸ் தேவை. அதை வந்து மென்டாரிங் சொல்றோம். நீங்க தனிப்பட்ட முறையில வந்து மென்டாரிங்கிறது 17ஆம் நூற்றாண்டுல அரசர்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு முறை தான். அரசர்களுக்கு மட்டும் மென்டார்ஷிப்னு சொல்றோம். அவங்கள வந்து 90 நாள் கண்காணித்து மாத்திரலாம் அவங்க சக்சஸ்ஃபுல் பீப்புளா மாற முடியும். ஒரு வார்த்தை ஒரு மனிதனுக்கு அது தகவலா தான் போய் சேரும். அது 2 நிமிஷம் மறந்துடும். ஹைப்பர் டென்ஷன். நீங்க அடுத்தவங்க மேல வரக்கூடிய கோபம் ஒரு வகையான பிரச்சனை உண்டாக்கும். உங்களுக்கு நீங்களே கோபப்படுகிறது, நம்ம மேலேயே நம்ம கோபப்பட்டு. இதை நாங்க நிறைய ஆய்வு பண்ணி தான் போட்டோம். வாழ்க்கையே கசப்பா இருக்குது, ஆனா உடம்புல எப்படி இனிப்பு வந்து சேருது? இப்ப கசப்புனா கசப்பு தான் வரணும் இல்லையா? அப்ப எங்க நடக்குதுன்னா இது வைரஸ் சார்ந்தது இல்ல, வாழ்க்கையை சார்ந்தது. உணர்ச்சி வசப்படுறது. உணர்ச்சி வசப்பட்டு நிறைய நம்ம கோவப்பட்டிருப்போம். அழுதா பரவாயில்ல, அழுக வச்சாதான் பிரச்சனை. அடுத்தவங்கள அழுக வச்சாதான் பிரச்சனை. அழுதா கூட பிரச்சனை இல்லை. அழுகிறவங்க எல்லாம் வந்து ஓரளவு தப்பிச்சுக்குவாங்க. ஏன்னா என்ன சொல்லி இன்னும் பண்ணி துணிக்கிறது, தலையெழுத்து அழுதுட்டு தான் போயிடுவாங்க. அடுத்தவங்களை அழுக வைக்கிறாங்க பாத்தீங்களா? அது 2 சேர்ந்துக்கும். ஒண்ணு இதுதான் வந்து உணர்ச்சி சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும். நீங்க இதை உணர்ச்சி வசப்படுறத கரெக்ட் பண்ணிக்கணும், முறைப்படுத்திக்கணும். அதிகமா உணர்ச்சி வசப்படுறதுதான் பெரிய ப்ராப்ளம். இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு வந்து 33,000 உணர்ச்சிகள் இருக்குதாமா. ஆனா முதல்ல கண்டுபிடிச்சது 9 வகையான உணர்ச்சி. எமோஷன் சொல்லக்கூடிய அழுகை, கோபம், துக்கம் இல்லையா? ஆனா இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? 33,000. அந்த 33,000 இருக்கிறதுதான் நம்ம உடல்ல வந்து நோய்கள் உருவாக்கிறது. அதனால இதுல இருந்து தப்பிச்சு வெளியில வரணும் ஃபர்ஸ்ட். ஸோ நீங்க வந்து அமைதிங்கிறது அவசியம். அதே சமயத்தில் வந்து எங்க பேசணும் அதை பத்தி பேசணும். அதை விளக்கி சொல்லக்கூடிய தன்மை இல்லாதனால தான் நிறைய பேருக்கு கோபம். கோபம்ங்கிறது வந்து தன்னால ஒரு விஷயத்தை வெளியே சொல்ல முடியலனா அது கோபம். தன்னால ஒரு விஷயத்தை அடுத்தவங்க சொல்ல தெரியலனா கோபம். ஒரு சிலர் வந்து தான் சொன்ன விஷயத்தை அடுத்தவங்க கேட்கவே இல்லைனாலும் கோபம். இதுக்குள்ளதான் கோபம் வருது.